தியாகராஜ சுவாமி கோவிலில் 9வது நாள் விடையாற்று உற்சவம். பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் திருக்கோவிலில் மாசி உற்சவம் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று நிறைவு பெற்றது. 11 நாட்கள் நடைபெறும் விடையாற்றியின் 9வது நாள் விடையாற்றி உற்சவத்தில் தியாகராஜர் பிரம்மாண்ட மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உலக புகழ்பெற்று 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் திருக்கோவிலில் மாசி உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. கடந்த மாதம் பந்தக்கால் நடப்பட்டு கொடி ஏற்றத்துடன் துவங்கிய மாசி உற்சவ நிகழ்வு கொடி இறக்கத்துடன் நிறைவு பெற்றது. இந்நிலையில் 11 நாட்கள் விடையாற்று உற்சவம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 9வது நாள் நிகழ்வான இன்று தியாகராஜ சுவாமி சன்னதியில் வீணை கலைஞர்களின் வீணை கச்சேரி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரம்மாண்டமான மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஓதுவார்கள் தியாகராஜர் முன்னிலையில் பாடல்கள் இசைக்க மேல தாளத்துடன் மகா தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஆதிபுரீஸ்வரர் சன்னதியில் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் கலசங்களை வைத்து 4 கால யாக பூஜை இன்று துவங்கியது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர்.